ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி செஷ்வான் சாஸ். இது நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், காஞ்ச வரமிளகா, நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன், அதை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அரைச்சி எடுத்துருங்க. நான் வந்து என்னோடய அகாரோ நியூட்ரி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து கீழே இருக்குது. இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதே பிளெண்டர் ஜாரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற சில்லி, கொஞ்சமாக சோக்கான லிக்விட், அந்த சில்லி லிக்விடை ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சதைச்சி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டும் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் ஆயிலில் இறங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணேன். நீங்கள் பாதி காஷ்மீரி பாதி ரெகுலர் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் இதில் சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சாஸ் டொமேட்டோ கெச்சப், அதுக்கு அடுத்து சோய் சாஸ். இது எல்லாமே கம்ப்ளீட்லி டு டேஸ்ட், பட் இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சுகர், சால்ட்டு, பெப்பருக்கு பதில் நீங்கள் ஷெஷ்வான் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் கொஞ்சம், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுடுங்க. அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஷெஷ்வான் சாஸ் ரெடி. இது கூலானதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு மேலே கெட்டு போகாது. இதை வச்சு ஃப்ரைட் ரைஸ் எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.